ஒரு ஷோல ஒட்டுமொத்த தமிழக மானத்தையும் வாங்கிட்டாரு முதலமைச்சர். இவ்வளவு வருஷம் அரசியல்ல இருக்காரு. இவர் பார்க்காத மேடையா, எங்க போனாலும் பேப்பரும் கையுமா ஸ்கிரிப்ட் ரைட்டரோடவே போயிடுறாரு. இன்னைக்கு இந்தியா டுடே வரைக்கும் போயிருக்காரு. சரி, ஹோஸ்ட் கேட்ட கேள்விக்கு சரியாதான் பதில் சொன்னாரான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அவர் இங்கிலீஷ்ல கேட்க இவர் தமிழ்ல பதில் சொல்லியிருக்கலாம். இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணாரு பாருங்க, தமிழகத்துடைய மானத்தையே வாங்கிட்டாரு. ஒரு முதலமைச்சருக்கு இங்கிலீஷ்ல பதில் சொல்லக்கூடவா திராணி இல்லாம இருக்கு. ஆனா இன்னொருத்தர், ஒரு கட்சி தலைவர் எப்படி இருக்கணுமோ அப்படி நேர்த்தியா பதில் சொன்னாரு. அவரும் பார்க்காத மேடையா, அரசியல் கூட்டங்களா, அங்கேயும் போயிட்டு ஒரு நோட்ஸ் கூட இல்லாம தைரியமா கேட்ட கேள்விக்கெல்லாம் பதறாம பதில் சொல்லியிருக்காரு. தமிழ்ல பேசினாலும் தெளிவா அனைவருக்கும் புரியிற மாதிரி பேசியிருக்காரு. தான் அதிமுகவினுடைய வளர்ப்பு. அன்னைக்கு எப்படி அம்மாவோ இன்னைக்கு அப்படி எடப்பாடியார். தமிழக இளைஞர்களே, இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டாமா யார் உங்களுக்கு தலைவர், யார் உங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும்னு? என்ன பண்றது, இந்த காலத்து இளைஞர்கள் எல்லாம் சினிமா கேமரால மூஞ்ச காட்டிட்டு நியூஸ் மீடியா கேமரால முகத்தை மறைக்கிறவர் மேல தானே ஈர்ப்பு போகுது. பாவம், இந்த இன்டர்வியூக்கும் அவரால் வர முடியல. இந்தியா டுடேவை பனையூருக்கு கூப்பிடுவாரோ? ஆக மொத்தம் ஒரு ஷோவில் தமிழகத்தினுடைய தலைவர் யாரு, நடிகர் யாரு, பொம்மை யாருன்னு தெரிஞ்சிருச்சு.